ஒரு வாசிக்கலாமா? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். பொருத்தனை செய்த பிறகு யோசிக்கிறது. ரெண்டு விஷயம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும். பொருத்தனை பற்றி நமக்கு தெரியும். பொருத்தனை நம்ம செய்துட்டு சில நேரங்களில் அதை நாம் செலுத்தாமல் இருக்கிறோம். சிலர் தாமதிக்கிறோம், சிலர் யோசிக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, பொருத்தனையை செலுத்திட்டு உன் கோரிக்கையை கேளு அப்படின்னு தான் சங்கீதம் 50 சொல்லியிருக்கு. அப்போ நாம் எப்படி பொருத்தனை பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு இதை செஞ்சால் நான் இதை தரேன் அப்படின்னு தான் நம்ம பொருத்தனை பண்ணுறோம். நான் வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது, நான் இதை தந்துடுறேன், எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 50 நீங்கள் வாசிக்கும் பொழுது 14-15 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் சபைக்கு முன்பாக என் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது கர்த்தர் உன்னை விடுவிப்பார்னு அந்த வசனம் சொல்லியிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. வசனம் அதை தான் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் அதை தியானிக்க போவதில்லை. பிரசங்கியும் சொல்கிறாரு, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் இருக்கிறதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம் அப்படின்னு பிரசங்கி சொல்லுகிறார். அப்போ ஒன்றை நாம் செஞ்சிட்ட பிறகு அதை குறித்து நாம் யோசிக்கக்கூடாது, அதை நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கிற தலைப்பு பரிசுத்தமானதை விழுங்குவது. அப்படின்னா என்ன? பரிசுத்தமானதை எப்படி விழுங்குறது? ஏன் இந்த வசனம் அப்படி சொல்லியிருக்கு? பரிசுத்தமானதை விழுங்குகிறது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தமானதை விழுங்குகிற மனுஷர்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறார்கள். அப்போ பரிசுத்தமானதை எப்படி ஒரு மனுஷன் விழுங்க முடியும்? பரிசுத்தம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நடவடிக்கை நடக்கையில் தானே நாம் அதை காண முடியும் என்று நாம் சொல்லலாம். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மல்கியாவின் புஸ்தகத்தில் இந்த பரிசுத்தத்தில் பிரியப்படுகிறவர், பரிசுத்தத்தின் எல்லையாக இருக்கிற தேவன் அங்கே என்ன சொல்கிறாரு? பரிசுத்தத்தை அவர் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் வாசிக்கலாம், மல்கியா 2:11 வாசிக்கலாம். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். ஆண்டவர் சிநேகிக்கிறது எது அப்படின்னா பரிசுத்தம். பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானா அதை சிநேகிக்கிறவர் நம்மையும் சிநேகிப்பார், நமக்கு ஒரு சிநேகிதனாக மாறுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தத்தை நாம் விழுங்கக்கூடாது அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. ஏன்னா பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவர் அவர். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் நீங்கள் குறித்து கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அப்படியே நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி அப்படின்னு அங்கே எழுதியிருக்கு. அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நாம் எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் பைபிளில் வாசிக்கும்போது ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று நாம் வேதத்தில் இன்னும் இடத்திலே வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய சித்தம், தேவனுடைய குணாதிசயம் எல்லாம் நம்மிலே காணப்பட வேண்டும். அவருடைய காணப்படுகிற திவ்ய சுவாபத்திற்கு நீங்கள் நானும் பங்குள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. திவ்ய சுவாபம் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு இருக்கக்கூடிய நேச்சுரலான குணங்கள், அவருடைய குணங்கள் இயற்கையாகவே அவருடைய அமைப்பிலே காணப்படுகிற அந்த குணங்கள் திவ்ய சுவாபமாக அவருக்குள்ளே இருக்கிற, அதற்கு நீங்கள் நானும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அதிலே ஒன்றுதான் பரிசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நம்மை குறித்தும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம சொல்கிறோம், நம்முடைய முற்பிதாக்கள்லாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய திவ்ய சுவாபத்தை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ பரிசுத்தத்தை விழுங்குகிறது எங்கேயோ அங்கே நல்லதல்ல. பொதுவாகவே விழுங்குதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு விழுங்கிட்டு அப்படின்னு. அந்த இடத்துல நீங்கள் நானும் பார்க்கும் பொழுது அது ஒரு பாசிட்டிவான காரியத்தை கொண்டு வரல, ஒரு நெகட்டிவான ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிற, ஒரு துயரமான சம்பவத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். 41ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 7ஆம் வசனம். விழுங்கி போட்டது. 24ஆம் வசனம். நல்லதை விழுங்கிடுச்சு, சொத்தையானது விழுங்கிடுச்சு. நல்லதை விழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே நல்லது இல்லை. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். பூமி அவர்களை விழுங்கி போட்டது. யார் விரோதமாக எழும்பினார்களோ அவர்களை, கர்த்தருக்கு மோசேக்கு விரோதமாக எழும்பினவர்களை பூமி விழுங்கிடுச்சான். என்னாகமம் 16:32. அங்கே தெளிவாக நாம் பார்க்கிறோம் மனுஷர்களை விழுங்கினது அப்படின்னு சொல்லி. யோபு சொல்லுகிறார், 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோபு, வரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்குகிறான். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நெகட்டிவான காரியமாக தான் இருக்குது. விழுங்குதல் அப்படின்னு சொல்லும் பொழுது, விழுங்குதல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நெகட்டிவான காரியமாக இருக்கிறது. இப்போ ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அவர் உபதேசிக்கும் பொழுது கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு செலுத்துன்றாரு, ராஜாவுக்கு உரியதை ராஜாவுக்கு செலுத்து அப்படின்னா அங்கே கடவுளுக்குரிய மகிமை, அந்த மகிமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிப்போம் என்று சொன்னால் மார்க் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அப்ப ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கும், மனுஷருக்குரியதை மனுஷருக்கும் நாம செலுத்தணும். அப்ப இங்கே நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தமானதை நீங்கள் நானும் விழுங்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்ப எதெல்லாம் கர்த்தர் பரிசுத்தமானதுன்னு சொல்றார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒரு 4 காரியங்களை நாம் கர்த்தர் சித்தமானால் இன்றைக்கு தியானிக்க முடியுமான்னு தெரியல, நாம் தொடர்ந்து தியானிப்போம். 4 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, கர்த்தருக்கு பரிசுத்தமானது எது, அதை நாம் விழுங்கிட்டோமா, நாம் எடுத்துக்கொண்டோமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரத்துக்குள்ளே இருக்கிறோம். முதலாவதாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேலில் பிறக்கிற தலைப்பிள்ளை, அந்த வசனம் என்ன சொல்லுது? தலைப்பிள்ளை கர்த்தருக்கு உரியது. வீட்டில் பிறக்கிற முதல் பிள்ளை கர்த்தருக்கு உரியது, அது எனக்காக பரிசுத்தப்படுத்து அப்படின்றார், அது பரிசுத்தமானது என்றார். அப்போ முதல் பிள்ளை கர்த்தருக்கு உரியது என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த இடத்துல, அந்த பிள்ளையை நீ உனக்காக, உன்னுடைய சுயநலத்துக்காக நீ அதை வைத்து கொள்ளாதே. அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உனக்காக, உன் குடும்பத்துக்காக நீ வைத்து கொள்ளக்கூடாது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாக வைக்கணும். அப்போ பரிசுத்தமானதை விழுங்குறது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்ம வீட்டில் பிறந்திருக்கிற பிள்ளைகளை கடவுளுக்காக நம்ம அர்ப்பணிக்காம நம்முடைய சுயநலத்துக்காக நாம் வைத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அது பரிசுத்தமானதை நீங்களும் நானும் விழுங்குறதுக்கு அர்த்தம், சமமாக இருக்கிறது. நெகேமியா நாட்களில் நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம், நெகேமியா 10:36 நாம் வாசிக்கும் பொழுது,
நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கிறபடி உங்கள் குமாரரின் முதல் பேரானவனை தலையீற்றுகளையும் கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வர வேண்டும். ஆடு மாடெல்லாம் கொடுத்துருவேன் சாமி, ஆனால் என் பிள்ளையை நான் கொடுக்க மாட்டேன். நான் பெரிய ஆள் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், அல்லது நான் ஒரு நல்ல வேலையில் அவன் போய் சேர்ந்து சம்பாதிச்சு குட்டணும், எனக்கு அதுக்கு தான் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் எதிராக செயல்படுகிறோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமானதை நீ விழுங்காத அப்படின்றார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமானதை விழுங்கிறது அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்றது இல்லை. நம் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளையை, முதற் பிள்ளையை கர்த்தருக்காக நாம் கொண்டு வர வேண்டும், ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும், அதை கர்த்தருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தமானதை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானவைகள் எல்லாம் என்னுடையது. முதற் பேரானவைகள் எல்லாம் யாருக்கா சொல்லுங்க? என்னுடையதுன்றாரு. ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு, நம்ம என்ட்ரி மாதிரி இருக்காருன்னா அது அங்கே ஆப்ஷனே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது இல்லை, அவ்வளோதான். ஒரே ஆள் தான் இருக்குது, ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குன்னா அது கர்த்தருக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ஆப்ஷன் இல்லை. அப்போ கர்ப்பம் திறந்து பிறக்கிற மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் எதுவாக இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அது கர்த்தருக்கே உரியது என்று சொல்லி நாம் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ன் ஆண்டவர் சொல்கிறார், முதல் பிறக்கிறது அது எனக்கு உரியது என்றார். முதல் பிறக்கிறது எனக்கு உரியது என்றார். நம்ம உலகத்திலேயே நம்ம பார்க்கும்போது, நம்ம சைட்லேயும் பார்க்கும்போது தலைச்சம்பிள்ளைன்னுவோம். தலைச்சம்பிள்ளைன்னா சில பார்த்தீங்கன்னா இந்த மந்திரக்காரெல்லாம் தலைச்சம்பிள்ளை செத்து போச்சுன்னா அந்த மண்டவோட வச்சு தான் மந்திரம் செய்கிறான்னு சொல்லி ஒரு இருக்குது. அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா அது அந்த குழந்தை பிறந்து இறந்து போச்சுன்னா அந்த மண்டவோட அவன் எடுத்து அதை மை செய்கிறான், அதை வச்சு அவன் என்னென்னமோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் ஒரு காரியம் பேசப்பட்டு வருகிறது. அப்போ அந்த தலைச்சம்பிள்ளை என்பது ஒரு முக்கியப்படுத்தப்படுகிறது. அதை தீமைக்காக அவன் பயன்படுத்துகிறான்னு நம்ம வழக்கத்தில் இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த தலைச்சம்பிள்ளை முதல் பிறக்கிற, கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் பிள்ளை, அது ஆணோ பெண்ணு எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீ கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் பைபிள் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் அதை கடவுளுக்காக கொடுக்காம நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாம் பரிசுத்தமானது, கர்த்தருக்கு பரிசுத்தமானதை நமக்கு எடுத்துக்கொள்வது தான் விழுங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் முதல் பிள்ளை, அது என்ன பிள்ளைனே தெரியாது. நான் முதலே பொருத்தனை பண்ணோம், முதல் குழந்தை எது பிறகுதோ அது கடவுளுக்கு தான், ஃபர்ஸ்ட் பார்ன். ஏன்னா வேதமாக தான் சொல்லுது. மனிதரிலும், நம்மளாம் மனுஷன் தானே, நமக்கு பிறந்தது மனுஷன் தானே, ஹல்லேலூயா. அப்போ அதை கடவுளுக்காக நாம் அர்ப்பணிக்கணும். இதில் நாம் சரியாக இல்லாத பொழுது தான் கர்த்தருடைய பரிசுத்தை நாம் விழுங்கும் பொழுது அது நமக்கே கண்ணியாக இருக்கும். பைபிள் அதான் சொல்லுது, நமக்கே கண்ணி அப்படின்னா நாமளே மாட்டிக்கணும். எதை நமக்கென்று வைத்துக் கொள்கிறோமோ அதுவே நமக்கு பிரச்சனையாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன சத்தத்தை காணும்? ஹல்லேலூயா. என்னடா இவர் பரிசுத்தமானதுன்னா இப்படி சொல்கிறாரு. இதுதான் நம்ம பரிசுத்தன்றது நம்முடைய நடவடிக்கை, தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்லை. பரிசுத்தத்தை விழுங்கிறதுனா உனக்காக, சுயநலத்துக்காக நீ உன்னுடைய முதல் பிள்ளையை வைத்துக்கொள்வா என்று சொன்னால் அதுதான் பரிசுத்தத்தை விழுங்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சுயநலத்துக்காக நம்முடைய பிள்ளையை வளர்க்கக்கூடாது. ஊட்டி ஊட்டி வளர்க்குறோம். அதுவும் சில குடும்பங்களில் பையன்னா ஒன்று, பொண்ணுன்னா ஒரு மாதிரி நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம சபையிலையும் இருக்காங்க. பையனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, பொண்ணை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நினச்சிக்கிறாங்க, பையன் தான் நமக்கு சோறு போடுவான், பொண்ணு எங்கன்னா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70% மேலே அப்படியே உள்டாவாக தான் நடக்கும். பொண்ணு தான் கடைசியில் பார்க்கும்,
பையன் விட்டுருவான். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் பிள்ளை தான், நம்ம பிள்ளை தான், அதில் வித்தியாசம் இல்லை. எல்லாம் 10 மாதம் இருந்து தான் பிறந்திருக்கு. அவன் 15 மாதம் பிறந்து, பையன் மட்டும் 15 மாதம் வயிற்றுலேருந்து பிறக்கலை, ஒன்று வந்து 5 மாதத்துலேயே பிறக்கலை. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாம் ஒன்று தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதல் பிறக்கிற அந்த பிள்ளை எனக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்தப்படுத்தி வளர்த்து அது எனக்காக ஒப்புவி, ஆலயத்தில் கொண்டு வந்து கொடு. இதான் கர்த்தர் சொல்கிறார். நம்ம இதுக்கு எதிர்மாறாக நடக்கும் பொழுது எதை நாம் நினைச்சிக்கிட்டு இருக்கோமோ அதுவே சொல்லணும்னா அந்த பிள்ளையே நமக்கு கண்ணியாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். அதான் அந்த வசனம் சொல்லுது. நீதிமொழி அது வாசிக்கலாமா? மறுபடியும் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம், மறந்துடாதீங்க, வாசிங்க. மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். பரிசுத்தமானதை நீ விழுங்கிட்ட அப்படின்னா, உனக்கு பிறந்திருக்கிற முதல் குழந்தைய உன் சுயநலத்துக்காக உலகத்தின் காரியத்திற்கும் வருமானத்திற்கும் ஆதாயத்திற்கும் நீ வைத்துக் கொள்வாய் என்று சொன்னால் அதுதான் உனக்கு கண்ணியாக இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் பொருத்தனைலாம் பண்ணுவாங்க. சிலர் பொருத்தனை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜூலை மாதத்தில் பார்க்கலாம், ஒவ்வொரு வருஷத்துலையும் ஃபோட்டோ எடுப்போம் முன்னாடி நிற்கிற ஆளுங்களை. இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த பொருத்தனை அந்த ஒப்பு கொடுத்ததெல்லாம் போயிடுச்சு. ஃபோட்டோ எடுத்து வைப்போம் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு. என்கிட்ட இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா ஆள் தலைங்க காணோம், ஆனால் வந்திருப்பாங்க, உட்காந்து நிற்பாங்க, வரமாட்டாங்க. முன்னாடி கடவுளுக்கு அர்ப்பணித்து நான் ஊழியம் செய்யணும்னு அர்ப்பணித்தவங்க கூட வர்றதில்லை இப்போ. ஏன் அப்படின்னா சுயநலம் அதிகமாகிடுச்சு. கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்கிற, சேவை செய்ய வேண்டிய ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. அப்போ முதலாவது நாம் பார்க்கிறோம், பரிசுத்தமானதை விழுங்குறதுனா என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பிள்ளை, முதற் பிள்ளையை நாம் கடவுளுக்காக அர்ப்பணிக்காமல் கடவுளுடைய வழியிலே அதை பரிசுத்தமாய் வளர்க்காமல் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அதை பரிசுத்தத்தை நீங்கள் நானும் விழுங்கி போட்டுடுறோம். அது நம்ம வாழ்க்கையில் கண்ணியாக இருக்கும், டேஞ்சர். ஞாபகம் வச்சுங்க. 2வது காரியம், ஆண்டவருக்கு நம்ம பலி செலுத்த வேண்டும். பாவ நிவர்த்தி உண்டாகும். கர்த்தருக்கு அது பரிசுத்தமானதாக இருக்கும். பாவ நிவர்த்தி உண்டாகுவதற்கு தான் பலி செலுத்தினாங்க. பலி செலுத்தலை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு எனக்கும் கண்ணியாக மாறிடும். அப்போ பலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது கர்த்தருக்கு உரியது, அது பலியானது, கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை நீங்களும் நானும் செலுத்த தவறும் பொழுது, நீங்கள் பரவாயில்ல பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆடோ அல்லது மாடோ அல்லது அங்கே சொல்லப்பட்ட புறாவோ, இப்படி இதெல்லாம் பலி என்ற பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சர்வாங்க தகன பலி, அப்புறம் அதில் பார்க்கும்போது போஜன பலி, அப்புறமேட்டா வெறும் அதை தகன பலி, பாவ நிவாரண பலி, இப்படி பலியில் நிறைய பலியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாத்திலையும் பயன்படுத்தப்படுகிற பொருள் ஆடு மாடு இப்படி. ஏன்னா ரத்தம் சிந்தப்பட்டாதான் அது பலியாக அங்கீகரிக்கப்படும். நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஆலயத்துக்கு கொண்டு போகும் பொழுது அந்த யோசேப்பும் மரியாளும் கூடவே ஒரு புறா குஞ்சை எடுத்துகிட்டு போகிறாங்க பலி செலுத்துவதற்கு. அப்போ முதல் பிறந்த குழந்தை அதை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் பிரதிஷ்டை செய்கிறாங்க. அதே நேரத்தில் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பலியும் செலுத்தினாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பலியை குறித்து வேறு விதமாக நாம் வாசிக்கிறோம். லேவியாரம் புஸ்தகம் 1 அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. பாவத்தோடு நீ நாயும் வாழக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் பலி செலுத்த சொல்றார். பலியினுடைய அடிப்படையே என்ன அப்படின்னு சொன்னால் பரிசுத்தமாக்குதல். யாரை பரிசுத்தமாக்குதல்? பாவத்தோடு இருக்கிற நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு பலி செலுத்தப்படுகிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பலி நாம் செய்த பாவத்தை அந்த மிருகம் ஏற்றுக்கொண்டு அது
மரிக்கிறது, அதனுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படுகிறதுனால நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குது. திரும்பவும் பாவம் செஞ்சால் மறுபடியும் பலி செலுத்தணும். இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட உள்ள பிரமாணம். திரும்ப திரும்ப மனுஷன் செஞ்சுக்கிட்டே இருந்தான். இதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வீட்டில் நீங்கள் போய் வாசித்து கொள்ளுங்கள். அதில் தெளிவாக இருக்குது பலி குறித்து. 10ஆம் அதிகாரத்தில் ஒரே தரம் இயேசு பலியானதுனால உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 10:10 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா. பலி செலுத்துவதே சுத்திகரிக்கப்படுவது. அப்போ பலி கர்த்தருக்கு செலுத்தணும், அதை நாம் வைத்துக் கொள்வதல்ல. அதனாலே நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகிறது. என்னாகமம் 28வது அதிகாரம் 23, 24வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சுகந்த வாசனையாக கர்த்தருக்கு நாம் பலி செலுத்த வேண்டும். அதை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அவர் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். யாத்திராகமத்தில் 29ஆம் அதிகாரம் 37 பலிப்பீடத்தை குறித்து வாசிக்கிறோம். அந்த பலிப்பீடம் மகா பரிசுத்தம் உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம். அது மகா பரிசுத்தம் உள்ளது. அந்த மகா பரிசுத்தம் உள்ளது. அது மாத்திரமல்ல, அதை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக மாறுமா? வாசிங்க அந்த வசனத்தை. ஆமென், அல்லேலூயா. பலிபீடமானது மகா பரிசுத்தமானது. அதை தொடர்றதெல்லாம் பரிசுத்தமாகும். அப்படின்னா அந்த இடத்துல பலியிடுகிற அந்த பொருளும் நமக்கு பதிலாக தான் பலி செலுத்தப்படுகிறது. அப்போ அங்கே ரத்தம் சிந்தப்படுகிற அந்த ஆடோ காளையோ அது சிந்தப்படுகிறதுனால நமக்கு ஒரு பாவ நிவர்த்தி உண்டாகிறது, நம்மை பரிசுத்தமாக்குகிறது. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான இது பிரமாணம். அதை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். இன்றைக்கு அந்த பலிபீடம் போல நம்முடைய இருதயம் மகா பரிசுத்தமான பலிபீடமாக மாற வேண்டும். மகா பரிசுத்தமான பலிபீடம், அதிலே நாம் ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்திர பலியை நாம் ஆண்டவருக்கு ஏறெடுக்க வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என்றென்றைக்கு பூரணப்படுத்தி இருக்கிறார். காலை இல்லை, தாமே பலியாக ஆனார். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் பலி செலுத்தணும் அப்படின்னா ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும். ஏன்னா ஸ்தோத்திர பலி கர்த்தருக்குரியது. அதை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும், ஒரு மனுஷனுக்கு அல்ல. ஏன்னா தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 50:23ஆம் வசனத்தில் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திர பலி புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டிலே இருந்திருக்கு. தாவீதின் நாட்களிலேயே ஸ்தோத்திர பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி. அப்போ மகிமையை நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்காமல் இருந்தால், அவரை துதிக்காமல் இருந்தால், அவருடைய மகிமையை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பரிசுத்தத்துக்குரிய காரியத்தை நீங்கள் நானும் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அதை விழுங்காதே அப்படின்றாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திர பலியை, ஸ்தோத்திரத்தை, அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நீ செலுத்தாமல் இருப்ப அப்படின்னு சொன்னால், அல்லது வேறொருத்தர் செலுத்துவேன்னா கர்த்தருடைய மகிமையை நீ எடுத்துக்கொள்கிற, கர்த்தருடைய பரிசுத்தத்தை நீ எடுத்துக்கொள்கிறவளாக இருக்கிற, விழுங்குகிறவளாக இருக்கிறீங்க. உதாரணம் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஏரோது ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏரோது ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவன் தானே எடுத்துக்கிட்டான். அப்படின்னா
நம்ம பைபிளில் வாசிக்கிற மாதிரி தானே விழுங்கிட்டான். அதை கடவுள் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் கடவுளுக்கு மகிமையை செலுத்தாம தன்னுடைய பெயர் பிரஸ்தாபம் அடையும்படியாக அவன் தன்னுடையதாய் மாற்றி கொண்டதுனால, அப்படின்னா அந்த மகிமை இவன் விழுங்கிட்டான். அதனால அவன் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் கர்த்தருடைய தூதன் அவன் எடுத்தார். அவன் அப்போவே ஆயிடுச்சான். இதெல்லாம் ஒரு சயின்ஸில் யோசிக்க முடியாத காரியம். உடனே புழு வந்துருச்சுன்னு இருக்கு. ஒரு டெட் பாடி அட்லீஸ்ட் ஒரு வாரம் ஆனால் தான் புழு வரும். ஆனால் செத்த உடனே புழுவாக மாறி போச்சுன்னு இருக்கு. ஆமென். அங்கேருந்து எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. ரோமர் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்த ஜனங்கள் தங்களுடைய சிந்தையில் வீணரானார்கள். அவருடைய உள்ளம் எப்படி ஆயிடுச்சா? இருள் அடைந்ததுன்னு நாம் பார்க்கிறோம். அவருடைய இருதயம் இருளாக போயிடுச்சு. இந்த காலையில் 2வது காரியம், பரிசுத்தமானதை விழுங்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு செலுத்தும்படியான பலி, புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர பலி, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அந்த அவருக்குரிய மகிமையை நாம் ஒரு மனுஷனுக்கோ அல்லது ஒரு விக்கிரகத்துக்கோ ஏதோ ஒன்றுக்கு நாம் செலுத்துவோம் என்று சொன்னால் நாம் அதை விழுங்குகிறவர்களாக இருக்கிறோம். இதை தான் இங்கே நடந்தது பார்க்கிறோம். ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கர்த்தர், இது என்னுடைய பேரு, என் மகிமையை வேற ஒருத்தனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன். அப்படின்னா என் துதியை துதிக்கிறவங்க நீங்களும் நானும் தான். அவருக்கு பலி செலுத்துகிறோம் நீங்களும் நானும் தான். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் வேறொன்றுக்கு கொடுப்பதை அவர் விரும்புவதில்லை, அல்லது அவர்களாக எடுத்துக்கொள்வதையும் அவர் விரும்புவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். சங்கீதம் 96:7. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்க, வேற எதுக்கு செலுத்தாதீங்க. 29:1 வாசிங்க. சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஆபகுக்கு சொல்றாரு அதை எப்படி செலுத்தணும் அப்படின்னா, 2 அதிகாரம் ஆபகுக்குல 14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 14வது வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல நிறைந்திருக்கும். சமுத்திரத்தை போல, கடலை போல கர்த்தரை நாம் அறிந்து அவருக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். இந்த காலையிலே 2 காரியத்தை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். நாம் வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்தமானதை விழுங்குவது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கிறது. எது பரிசுத்தமானது என்று இன்றைக்கு நாம் வசனத்திலே பார்த்தோம்.
பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். அந்த பரிசுத்தமானது கடவுளுக்கு நம்முடைய முதல் பிள்ளைய கொடுப்பது பரிசுத்தமானது. அந்த முதல் பிள்ளை கடவுளுக்காக நம்ம அர்ப்பணிக்காம நமக்காக சுயநலத்துக்காக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் பரிசுத்தமானது விழுங்குவது. அந்த காரியம்தான் நம்ம வாழ்க்கையில் கண்ணினா வேற ஒன்றும் இல்லை, நம்ம காலை விட்டுக்கிட்டு எடுக்க முடியாமல் மாட்டின்னு இருக்கிற மாதிரி சில காட்டுலலாம் வச்சுருப்பாங்க. மான் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க கண்ணி, பறவை பிடிக்கிறதுக்கு கண்ணி வலை வச்சுருப்பாங்க. மனுஷனை அடிக்கிறதுக்கு ஒரு தேசத்துக்கும் பார்டரில் கண்ணி வெடி வச்சுருப்பாங்க புதைச்சி. ஏன்னா அதில் காலை வச்சோன்னா நமக்கு தான் டேமேஜ். அதே போல் நாம் கர்த்தருக்குரிய பரிசுத்தத்தை விழுங்குவோம் என்று சொன்னால் நமக்கு தான் டேமேஜ் ஆகும். இன்றைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், முதற் பேரானது அனைத்தும் எனக்குரியது, எனக்கு பரிசுத்தமானது, அதை உனக்காக நீ வைத்து கொள்ளாதே. இரண்டாவதாக அவருடைய பரிசுத்தம் எது அப்படின்னு சொன்னால் அவரை நாம் மகிமைப்படுத்துவது, ஸ்தோத்திர பலி செலுத்துவது. நாம் அவரை ஸ்தோத்தரிக்காமல் அவரை மகிமைப்படுத்தாமல் நாம் ஒரு மனுஷனுக்கோ வேறு எதுக்கும் நம்ம அதை செலுத்துவோம் என்று சொன்னால் அதை நாம் விழுங்கி வருகிறோம், நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று அர்த்தமாக இருக்கிறது. இந்த காலையில் வந்திருக்கிற நாம் ஒரு முறை ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தருடைய வார்த்தை நாம் சிந்தையிலே கொண்டு பரிசுத்தமானதை நான் விழுங்கிட்டேனா, ஒரு காலத்தில் என் பிள்ளை கடவுளுக்குள்ளே நல்லா வளரணும், என் பிள்ளை ஊழியக்காரனாக மாறணும்னு யோசித்தவர்கள் இன்றைக்கு இல்லை என் பிள்ளை பெரிய ஆஃபீஸர் ஆகணும், நல்ல சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் பெரிய ஆளாக இருக்கணும் என்று நாம் யோசித்திருக்கிறோமா? மாற்றிவிட்டோமா நம்முடைய நினைவுகளை? ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நாம் பொருத்தனை செய்து அந்த பொருத்தனையை செலுத்தாமல் தவறி போயிருக்கிறோமா? இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் செய்த பொருத்தனையாக இருக்கட்டும், அல்லது நாம் கர்த்தருக்காக நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்காமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கட்டும், கர்த்தர் இந்த காலையில் பேசுகிறார், பரிசுத்தமானதை நீ விழுங்காத, அது உனக்குரியது அல்ல. மகனே மகளே, அது உனக்கு சொந்தமானதல்ல, அது எனக்குரியது என்று தெளிவாக திட்டமாக கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.